ஸ்ரீ வெங்கடாரியதனயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதூலான் நவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே அகாரத்ரய சம்பன்னாமரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம் மாதா பிதா யுவதயஸ்தனயாவுபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ஸ நக்குலபதேஹ் பகுலாவிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா ஸ்ரீநகர்யாம் மகாபுஜ்யாம் தாமிரவர்ணியுத்தரே தடே ஸ்ரீதிந்திரிணி மூலதான்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்மாழ்வார் வைபவம். இந்த நம்மாழ்வார் வைபவத்தில் ஒரு சில திவலைகளை அனுபவித்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்று திருவாய்மொழியினுடைய விசேஷத்தினை அனுபவிக்கலாம். ஆழ்வார் அவதாரம் செய்தார் திருக்குறுகூரிலே. அந்த அவதாரத்தின் நோக்கமானது சம்ஸ்கிருத வேதங்களை தமிழில் வெளியிடுதல். அதற்காகத்தான் அவதாரம் செய்தார். 16 ஆண்டுகள் அவர் அனந்தன் என்கிற அந்த புளிய மரத்தின் கீழே அமர்ந்து இருந்தபோது மதுரகவி ஆழ்வார் அவரை அடைந்தார். எம்பெருமானும் அவருக்கு முழுவதுமாக கடாட்சம் செய்தார். நம்மாழ்வார் 35 திருநட்சத்திரங்கள் இந்த பூவுலகிலே இருந்து தன்னுடைய சோதியான எம்பெருமானுடைய ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளினார். எப்போது எம்பெருமானை நோக்கி பிரபந்தங்களை அவர் வெளியிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ராமாயணத்திலே பரதனுடைய நிலையானது பெரியோர்களால் நமக்கு காட்டப்படுகின்றது. எப்போ தசரத சக்கரவர்த்தி கைகேயிக்கு 2 வரங்களை கொடுத்திருந்தான். அந்த 2 வரங்களை கைகேயி தசரதனிடம் கேட்டால், அதில் ஒன்று ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். ராமன் காட்டிற்கு சென்று விட்டான். உடனே சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் சென்றார்கள். பரதன் மாமாவினுடைய கிரகத்திலே இருந்து வருகின்றான். அழைத்து வரப்பட்டான் அயோத்திக்கு. கைகேயிக்கு ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய பிள்ளையானவன் இப்போது அயோத்தி மாநகருக்கு ராஜாவாக முடிசூட்டிக் கொள்ளப் போகின்றான். அந்த திவ்யமான நிகழ்ச்சியினை நாம் காணப்போகின்றோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்திலே இருந்தால் கைகேயி. கைகேயி உள்ள இருக்கா. திருமாளிகைக்கு பரதாழ்வான் நுழைகின்றார். வரும்போது அவருக்கு எல்லா விதமான விஷயங்களும் கேள்விப்படுகின்றார். அனைத்தும் தெரிய வருகின்றது. ராமன் எம்பெருமான் இல்லை இங்கே, அவர் வனத்திற்கு சென்று விட்டார். பிராட்டியினுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் வனத்திற்கு சென்று விட்டார். அப்பவே அவனுடைய நெஞ்சமானது மிகவும் புண்பட்டு போனது, மிகவும் சங்கடமானது. இந்த நிலையில்தான் கைகேயியானவள் என்ன பண்றா, உள்ளே நுழைந்த பரதனை பார்த்து, ஹே ராஜன், அரசனே அப்படிங்கிறார். இன்னும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல பரதனுடைய நிலைமையானது மிகவும் சங்கடமாகின்றது. ஏன் தான் இந்த பிறவி கேட்கிறான். யார் தப்பு செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது, இந்த பரதன் ஒருத்தன் பிறவாமலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு செய்யாத ஒரு குற்றத்திற்காக தன்னுடைய பழியினை சுமந்தான் அந்த பரதன். அந்த நிலைமை, அவனுடைய நிலைமை எப்படி இருந்ததோ அதே நிலைமை நம்மாழ்வாருக்கு இருந்தது. என்ன பண்ணார், இந்த உடம்பு அழுக்குடம்பு, இப்படிப்பட்ட அழுக்குடம்பை கொண்டு நான் இங்கே இருக்க வேண்டுமா? பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுராமை வீரலிப்பான் இன்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோ தலைவான்னு திருவிருத்தத்தினை அருளினார். எப்படிப்பட்ட நிலைமை, இங்க இருக்க முடியாது, என்னால என்னை சேர்த்துக்கோ வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போன்னு திருவிருத்தத்தினை அருளி செய்தார் நம்மாழ்வார். அத அவருடைய அந்த திவ்ய சூக்திகளை பார்த்த உடனே பெருமாளுக்கே ஒரு மனசு வந்துட்டு, ஆமாமா அழைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இப்போ எம்பெருமான் வைகுண்டத்தினை அருளாமல் அவர் சொன்னதை கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்த லீலா விபூதியில் அவதாரம் செய்ததற்கு முக்கியமான நோக்கம் என்ன? சம்ஸ்கிருத வேதங்களை தமிழில் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தானே அவதாரம் பண்ணார். திருவிருத்தம் மட்டும் பாடினா போதுமா? போராது. அப்போ அடுத்த பிரபந்தங்களை அவர் பாட வேண்டும்.
அதனால என்ன பண்ணார், எம்பெருமானானவன் வைகுண்டத்தில் எந்த விதமான ரூப குண அனுபவங்களை நமக்கு அளிப்பானோ அந்த அனுபவங்களை இங்கேயே நம்மாழ்வாருக்கு திவ்ய காட்சி மூலமாக காட்ட, அதனை கொண்டு அவர் திருவாசிரியம் என்னும் பிரபந்தத்தினை படைத்தார். அதன் பிறகு எம்பெருமான் மீது நம்மாழ்வாருக்கு அளவு கடந்த ஆசை, இந்த ஆசை அனைவருக்கும் உருவாக வேண்டும் என்பதற்காக பெரிய திருவந்தாதியின் ஒரு பிரபந்தத்தை படைத்தார். பாருங்கோ, திருவாசிரியம் படைக்கும் போது எப்படி இருந்தது நம்மாழ்வாருடைய நிலைமை அப்படின்றது பரதனோட ஒப்பீடுகை நடக்கின்றது. பரதன் இந்த லோகத்தை வந்து விட்டான், அயோத்திக்கு வந்தான், போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நடந்துட்டு போயிட்டு அண்ணாவை ஆட்சிட்டு வரணும், சித்திரகூடத்திற்கு சென்று அண்ணாவை திரும்ப அழைத்து கொண்டு வர வேண்டும். கிளம்புறான். கிளம்பி போகும்போது என்ன மாதிரியான மனோபாவம் மனோநிலை பரதாழ்வானுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படிப்பட்ட மனநிலை தெரியுமா? அவன் ராமனெம்பெருமான் என்ன நினைச்சிட்டு இருப்பானோ, நம்மால் தான் அனைத்தும் நடந்ததோ, கைகேயி மாதா அவள் யாரும் குற்றமே இல்லை, நான் தான் குற்றவாளி, அதற்கு அவனுடைய மிருதுவான கால்கள் எப்படியாக இருக்கும், அவனுடைய ரூபம் எப்படி வனத்திலே தங்க முடியும், இப்படி பலவாறாக தன்னுடைய நிலைமையினை எடுத்துரைக்கின்றான், எம்பெருமானை குறித்து நினைக்கின்றான். அந்த நிலைமைதான் நம்மாழ்வாருக்கும் வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு எம்பெருமானுடைய ரூபங்கள் குணங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும்னு அதை அனுபவித்தார் அந்த பிரபந்தம் மூலமாக. அடுத்ததாக பெரிய திருவந்தாதி படைத்தார். அதுல எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பரதாழ்வான் எப்படி நந்தி கிராமத்திலே இருந்தான், நந்தி கிராமத்துல இருக்கான், பாதுகாதேவிக்கு அரியாசனத்துல அமர்த்தி அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். பரதன் நந்த கிராமத்துல ஜடாமுடி எப்படி ராமனெம்பெருமான் வனத்திலே எப்படி இருப்பாரோ, என்ன உணவுகளை கிழங்கு அது வகைகிற முதலியான உணவுகளை உண்டு கொண்டிருப்பாரோ அந்த மாதிரியே இங்க நந்த கிராமத்துல இருந்துட்டு எப்ப ராமன் வருவான் எப்ப ராமன் வருவான் அப்படின்னு வடிமேல் விழி வைத்து காத்திருந்தான் பரதன். அந்த மாதிரிதான் நம்மாழ்வாரும் எப்போது வைகுண்டத்திற்கு செல்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலே அங்க பெரிய திருவந்தாதியினை கொடுத்தார். அடுத்ததாக திருவாய்மொழி பிரபந்தத்தை வெளியிட்டருள வேண்டும். அதுவும் இதற்கு இணை ஈடு இணை வேற எந்த பிரபந்தங்கள் கூட கிடையாது. உண்டோ திருவாய்மொழி கொப்பு அப்படின்னு மணவாள மாமுனிகள் அவ்வளவு அற்புதமாக தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் திருவாய்மொழிக்குள்ள ஏற்றத்தினை குறிப்பிடுகின்றார். வேதம் தமிழ் செய்த மாறன், வேதத்தினை தமிழ் செய்கின்றான். அது எந்த பிரபந்தம்? திருவாய்மொழி. திருவாய்மொழியானது வேதத்தின் தமிழ் உருவம், அதனுடைய சாரம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் அனைவரும் கொண்டாடுகின்றார்கள் திருவாய்மொழியை. அப்படிப்பட்ட திருவாய்மொழியானது எப்படி இருந்தது? பரதன் ராமனெம்பெருமான் நாட்டிற்கு வந்து விட்டான், அங்கு பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன நிலைமையில இருந்திருப்பான் பரதன்? அதே நிலைமைதான் நம்மாழ்வாருக்கும் இருந்தது. அந்த நிலைமையில்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழி பிரபந்தத்தினை வெளியிட்டருளினார் அப்படின்றது பெரியோர்கள் நமக்கு அற்புதமாக காட்டுகின்றார்கள். இந்த திருவாய்மொழி பிரபந்தமானது ஏற்றமுடையது. நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். செவி வழி செய்தியாக கூட ஒன்று கேள்விப்படுகின்றோம். திருவள்ளுவர் ஆனவர் ஔவையார் திருவள்ளுவர் கிட்ட சொல்றா, திருக்குறளை நாம் தமிழ்ச்சங்கத்திற்கு அரியணையில் ஏற்ற வேண்டும். அப்போ கேட்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நூல் உண்டா அப்படின்னு புகழறா. இடைக்காடரும் பார்த்து புகழறார். அப்போ வள்ளுவர் சொன்னார், நான் இதெல்லாம் எதுவும் பண்ணல, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கொண்டு அதனை மூல நூலாக கொண்டுதான் இது அத்தனையும் நான் இயற்றினேன். அப்போ அவர்தான் இது பண்ணணும். அகத்தியருடைய தமிழ் இலக்கண நூல் ஆகட்டும், என்னுடைய குரல் ஆகட்டும், இதற்கெல்லாம் மூலம் என்ன? திருவாய்மொழிதான் அப்படின்னு திருவள்ளுவரே ஒரு குரலை இயற்றியதாக ஒரு குரல் செவி வழி செய்தியாக கூறப்படுகின்றது. அப்போ திருவாய்மொழியிலிருந்து தான் திருக்குறளே இப்போ உலக புதுமறை அப்படின்லாம் சொல்லி நாம புகழக்கூடிய கொண்டாடக்கூடிய அந்த திருக்குறள் அதற்கு மூலமாக இருப்பது நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழிதான். அது மட்டும் இல்ல, வேதத்தினுடைய சாரமாக இருக்கின்றது. பாருங்கோ, மகாபாரதம் எடுத்துட்டோம்னா 1.25 லட்சம் அதுல பாக்கள் இருக்கின்றன, திவ்ய சூக்திகள் இருக்கின்றன. ஆனா இந்த 1.25 லட்சத்தை நாம படிக்க முடியுமா? அது வேற சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதனுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியுமா? ரொம்ப கடினமானதாக தோன்றுகிறது. ஆனா அதையே திரட்டி
ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வருது. அந்த கிருஷ்ண ஜெயந்தியில 4-5 படி பாலை நம்ம அடுப்புல வைக்கிறோம். சுண்ட சுண்ட காய்ச்சறோம். காய்ச்சினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கிலோ பால் கோவா திரட்டி பாலானது வருகின்றது. அந்த திரட்டி பாலை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய சுவை இந்த 4-5 படி பாலை சாப்பிடும் போதும் வராது. அந்த 4-5 படி பாலை சாப்பிடுவதும் மிக கடினம். அந்த மாதிரிதான் என்ன பண்ணார் கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய அவதாரத்திலே மகாபாரதத்தின் 1.25 லட்சம் ஸ்லோகங்களையும் அந்த திவ்ய சூக்திகளையும் ஒன்றாக திரட்டி அந்த பால்கோவா மாதிரி 700 ஸ்லோகங்களை கொண்ட பகவத்கீதையை அருளினார். இந்த மாதிரி வேதங்களை நாம படிச்சிட முடியுமா? பரத்வாஜ முனிவர் 400 திருநட்சத்திரங்கள் இந்த உலகத்திலே எழுந்தருளி இருந்து எப்படியாவது நான் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும், அனைத்து வேதங்களையும் கற்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணார். முடியலையே. அப்போ இந்திரனை பார்த்து கேட்டார், நான் எவ்வளவு முடிச்சிருக்கேன், எவ்வளவு வேதங்கள், நான் ஒரு 50% முடித்து விட்டேனா, 75% முடித்து விட்டேனா அப்படின்னு கேட்டார். கேட்கும்போது இந்திரன் காமிச்சானா, அங்க பாருங்க 4 மலை தெரியுது அப்படின்னு. 4 மலையை பார்த்தோம். அந்த மலையில பாதி முடிச்சிருப்பேனா நானு அப்படின்னு அந்த பரத்வாஜ முனிவர் கேட்க, இல்ல நீங்க இதுவரைக்கும் இந்த 400 வருடங்கள் வேதங்களை கற்றுன்றது ஒரு கைப்பிடி அளவுதான். மீதி கத்துக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி மலையா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி வேதங்கள் அனாதி இவ்வளவோ நிறைய இருக்கின்றன. ஆனா அந்த வேதங்களை நாம மொத்தத்தையும் முழுவதுமா படிக்க முடியுமா? முடியாது. சம்ஸ்கிருதத்துல இருக்கு, பொருள் தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் நம்மாழ்வார் நமக்காக வேதங்களை திரட்டி அதனுடைய சாரத்தினை எடுத்து திரட்டிப்பால் மாதிரி அவ்வளவு அற்புதமாக திருவாய்மொழி அப்படிங்கிற அந்த பிரபந்தத்தை நமக்கு அருளுகின்றார். திருவாய்மொழி பிரபந்தம் என்ன, எல்லா வேதங்களையும் சாமவேத சாரம், சாமவேதம் எப்படி ஒரு கானத்துடன் பாடப்படுகின்றதோ அவ்வளவு அற்புதமாக திருவாய்மொழியின் அனைத்து பாசுரங்களையும் நாம் பாடலாக கானத்துடன் இசையுடன் சேர்த்து பாடக்கூடிய வடிவை கொண்டிருக்கின்றது. நாதமுனிகள் அற்புதமாக நமக்கு அதனுடைய ஒவ்வொருக்கும் என்ன ஸ்வரம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டி கொடுத்து சென்றுள்ளார். அப்போ திருவாய்மொழியுடைய ஏற்றமானது வேதத்தின் சாரமாக இருக்கின்றது. எப்படி பகவத்கீதையானது நமக்கு மகாபாரதத்தின் சாரமாக கிடைக்கின்றதோ அந்த மாதிரி வேதங்களின் சாரமாக திருவாய்மொழியானது நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறதும் நன்றாக தெரிய வருகின்றது. திருவாய்மொழி, திருன்றது ஒரு அடைமொழி. அப்போ இது என்ன வாய்மொழி? எதனுடைய வாய்மொழி? யாரோட வாயிலிருந்து வந்துதா அப்படின்னு பார்த்தா, வாய்வழியாக வந்ததுதான். எப்படி வாய் வழியா வந்தது? நம்மாழ்வாருடைய திருவாயிலிருந்து மலர்ந்தது அவருடைய திருவாய்மொழி. அது மட்டும் இல்ல, வேதங்கள், சம்ஸ்கிருத வேதங்களை எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் வெளியிட்டு அருளுகின்றார். யாருக்கு அப்படின்னு பார்த்தா நான்முகனுக்கு. நான்முகன்ற அந்த பிரம்மாவுக்கு தான் எம்பெருமானானவன் தன்னுடைய அனைத்து வேதங்களையும் முதலில் உபதேசிக்கின்றார். பிரம்மாவுக்கு உபதேசம் ஆயிடுத்து. அவருடைய பேர் பிரம்மா என்கிற நான்முகன். இங்க பாருங்க, எம்பெருமான் வந்தார், குருகூருக்கு வந்தார். திவ்ய காட்சியினை யாருக்கு கொடுத்தார்? நம்மாழ்வாருக்கு அருளினார். அந்த திவ்ய காட்சி மூலமாக, பகவானுடைய கடாட்சம் மூலமாக நம்மாழ்வாரானவர் தமிழ் வேதம், அந்த வேதங்களினுடைய சாரமான திருவாய்மொழியினை அருளுகின்றார். இவரும் ஒரு நான்முகன் தான். என்னது, நம்மாழ்வார் நான்முகனா? இல்லையே, ஒரு முகத்தில் தானே சேவிச்சிருக்கோம். எந்த திவ்ய தேசங்களிலும் 4 முகத்தை நான் கண்டதே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இவரும் நான்முகன் தான். என்ன மாதிரியான நான்முகனாக இருக்கின்றார் நம்மாழ்வார் அப்படின்னு பார்க்கும்போது, பராங்குசன் அப்படிங்கிற அந்த ஞானத்தின் மிகுதியினால் நமக்கு பிரபந்தங்களை அருளக்கூடிய நம்மாழ்வார் அப்படிங்கிறது ஒரு முகம். பாருங்கோ, அந்த பிரபந்தங்களை பார்க்கும் போது அதுல என்ன பண்றார்? தன் தாயாக, தன்னுடைய பெண் இப்படிலாம் இருக்காளே அப்படின்னு தாயாக ஒரு முகத்தினை காட்டுகின்றாள். அது மட்டும் இல்ல, அதே தலைவியாக, பாட்டுடை தலைவியாக, பிரிவாற்றாமையில் பாடுகின்றார். தலைவியாக, காதலியாக. இன்னொன்னு, தலைவியின் தோழியாக இன்னொரு முகமும் இருக்கின்றன. ஐயோ, என் தோழி இப்படி அவஸ்தப்படுறாளே அப்படின்னு அந்த தோழியாகவும் ஒரு முகத்தினை காட்டுகின்றார். நம்மாழ்வார் தாய், சிநேகிதி, தலைவி, இப்படி 4 முகங்களை கொண்டிருக்கின்றார் நம்மாழ்வார். இதுவும் நான்முகன்தான். அந்த நான்முகனுக்கு எம்பெருமானானவன் சம்ஸ்கிருத வேதத்தினை அருளினார். இந்த நான்முகனுக்கு எம்பெருமானானவன் திருவாய்மொழி என்கிற அந்த வேத சாரத்தினை, அதர்வன வேத சாரத்தின், சாமவேத சாரத்தினையும் மற்ற வேத சாரங்களையும்
பிரபந்தங்களாக அருளினார் அப்படிங்கிறது இது இந்த சம்பவங்களிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய அற்புதமான ஒரு செய்தியாகும். மேலும் இந்த திருவாய்மொழியுடைய ஏற்றத்தினை பார்க்கும்போது ஒரு தாயானவள் தன்னுடைய பிரஜைக்கு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அஜீரணம் ஆயிடுத்து அப்படின்னா எதை கொடுக்க வேண்டும், இல்ல நன்னா பசிக்கிறது எதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்தந்த நேரங்களில் அதன் ருசிக்கு தகுந்தாற் போல் கொடுப்பாளாம். அந்த மாதிரிதான் நம்மாழ்வான்ற அந்த தாயானவள் என்ன பண்றார், திருவாய்மொழி அப்படிங்கிற அந்த பிரபந்தத்தினை நமக்காக இந்த ஜீவனத்தை இந்த லோகத்திலிருந்து விடுபட்டு பிறப்பு இறப்பு என்னக்கூடிய இந்த பிறவி பெருங்கடலை விட்டு நீந்தி நாம் இறைவனடி சேர்வதற்காக அதி அற்புதமாக நமக்கு தாயை போன்று வழங்குகின்றார்ன்றதும் பின் பெரியோர்களால் அற்புதமாக காட்டப்பட்டுள்ளது. ஆளவந்தார்னு ஒரு ஆச்சாரியர். இந்த ஆச்சாரியர் யாருன்னு பார்க்கும்போது இவர்தான் நம் சம்பிரதாயத்திற்கு ராமானுஜரை கொண்டு வந்தவர். அவர் காஞ்சிபுரத்துல எம்பெருமானை சேவிக்கின்றார். வரங்களை அருளக்கூடிய வரதன் எம்பெருமானை சேவித்து விட்டு கரியமாணிக்க வரதர் சன்னதியிலிருந்து வரும்போது அங்கு ஆஜானுபாகுவாக ராமானுஜன் வந்து கொண்டிருக்க, ஆர் இவன் அப்படின்னு கேட்டு, முதல்வன் இவன் அப்படின்னு நான் சரியாக அவரை கண்டுகொண்டு எம்பெருமானிடம் பிரார்த்தனை பண்றார் வரதன் கிட்ட. வரதா, இந்த காணக்கூடிய அந்த ராமானுஜனை நிச்சயமாக நீ என்ன பண்ணணும், இந்த சம்பிரதாயத்திற்கு கொடுத்தருள வேண்டும்னு எம்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை வச்சார். அதன் மூலம்தான் நம் சம்பிரதாயத்திற்கு ராமானுஜரே கிடைத்தார். அப்படிப்பட்ட அந்த அளவந்தார் இந்த திருவாய்மொழிக்கு ஒரு தனியன் அருளினார். திருவாய்மொழிக்கு ஒரு தரியனை அருள்கின்றார். அதை கொண்டே இது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு கருத்துக்களை உள்ளே கொண்டுள்ளது அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஒரு சம்ஸ்கிருத தனியன். இது என்ன தனியன் அப்படின்னு பார்க்கும்போது, பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடவோபவான்மயம் சகசிர சாகோபனிஷ சமாமகம் நமாமியகம் திராவிட வேதசாகரம். இது எப்படிப்பட்ட பிரபந்தம் தெரியுமா? ஒரு சமுத்திரத்தையும் திருவாய்மொழியையும் ஒப்பிட்டு கொண்டு ஸ்ரீமன் நாதமுனிகள் நமக்கு அற்புதமாக அருளுகின்றார் இந்த ஒரு தனியனை. ஸ்ரீமன் நாதமுனிகள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆளவந்தாருடைய தாத்தா. அவர் அருளியதுதான் இந்த தனியன். இதுல எப்படி சமுத்திரத்தினையும் திருவாய்மொழியையும் ஒப்பீடு செய்கின்றார்ன்றத அனுபவிச்சோம்னா திருவாய்மொழிக்குண்டான ஏற்றமானது நமக்கு மிகவும் அற்புதமாக புலப்படுகின்றது. முதல்ல சொல்றார் பக்தாமிர்தம். இது எப்படிப்பட்ட அமிர்தம் தெரியுமா? இந்த சாகரம் பக்தாமிர்தமாக இருக்கின்றது. பாருங்க, உலகத்துல காணக்கூடிய அந்த கடல் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு பெரிய கடல் திருப்பார்கடல்னு தெரியும். அந்த திருப்பார்கடலை கடைந்தான் எம்பெருமான். மந்தரமலையை மத்தாக கொண்டு வாசுகின்ற அந்த பாம்பை கயிறாக கொண்டு கடைந்தான். கடையும் போது பாத்தீங்கன்னா உள்ளிருந்து என்னென்னவோ வருது. அலகால விஷம் வருகிறது, ஏதேதோ வர அதில் அமுதமும் பிறந்தது. அது அமுதம் வந்தது. அந்த அமுதத்தை யாரு கொடுத்தான்? தேவர்களுக்கு கொடுத்தான். அமுதத்திலும் ஒரு அமுதம் வந்தது. அது யாரு அப்படின்னா பிராட்டி. அந்த பிராட்டியை அவனே வைத்துக் கொண்டான். அப்படிப்பட்ட அமுதங்கள் கிடைக்கக்கூடிய கடலாக இருக்கின்றது இந்த சமுத்திரம், திருப்பார்கடல். திருவாய்மொழியும் ஒரு சமுத்திரம்தான். அது எப்படிப்பட்ட திருவாய்மொழி, அது என்ன சமுத்திரம் அப்படின்னு பார்த்தா அதையும் கடையலாம். எதுல கடைஞ்சா அந்த திருவாய்மொழி? எதை கடைஞ்சதுனால வந்தது? அங்கு வேதம் அப்படிங்கிற ஒரு பெரிய சாகரமாக இருந்தது. அந்த வேதம்ன்ற சாகரத்தை நம்மாழ்வார் தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய தன்னுடைய நாக்கினால் கடைகின்றார். அந்த கடையும் போது திருவாய்மொழின்ற அந்த அற்புதமான ஒரு திரட்டிப்பால் பால்கோவா மாதிரியான அந்த திருவாய்மொழியானது வேதங்களின் சாரமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த சாரம் முன்னாடி பார்த்த சாரமானது என்ன பண்ண முடியும்? அதுல இருந்த அமுதம் தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. பிராட்டி பெருமானுக்காகவே இருக்கக்கூடியவள். இப்ப பாருங்க, இதிலிருந்து ஒரு சாரம் கிடைச்சிருக்கு, அமுதம் கிடைச்சிருக்கு. வேதத்தை கடைந்தார் நம்மாழ்வார். அதிலிருந்து கிடைத்த சாரம்தான் திருவாய்மொழி. வேதங்களை அனைவரும் படிக்க முடியுமா? அனைத்து காலங்களிலும் படிக்க முடியுமா? பொருள் தெரியுமா? சம்ஸ்கிருத ஞானம் உள்ளதா? இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா திருவாய்மொழிக்கு அதெல்லாம் இல்லை. எல்லாரும் சொல்லலாம், எந்த நேரத்திலையும் சொல்லலாம். இது அனைவருக்கும். அது மட்டும் இல்ல,
அவ்வளவு தெளிவாக நமக்கு வேதத்தினை கொடுக்கின்றது திருவாய்மொழி அப்படிங்கிறது நம்ம பின்னாளில் வந்த ஆச்சாரியர்களால் அதி அற்புதமாக காட்டப்பட்டுள்ளது. அது எப்படி சொல்ல முடியும்? வேதங்களை விட திருவாய்மொழி அற்புதமாக பெருமானை அனுபவிக்கிறது, பெருமானை நமக்கு காட்டுகின்றது, அவ்வளவு ஸ்பஷ்டமாக நமக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகின்றது அப்படிங்கிறது சொல்றான். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா ராமானுஜர் தான். ராமானுஜர் வேதத்தின் பொருளை விளக்குவார். ஆமா, நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்கார். அதுல ஒண்ணு சொல்லும் போது, எம்பெருமானுடைய அவதாரம் ஏன் நிகழ்ந்தது? என்ன சுவாமி, எல்லாருக்கும் நல்லா தெரியும் எதற்காக நடந்தது. எப்பெல்லாம் தர்மத்திற்கு ஹானி வருகின்றதோ, தர்மத்திலே குறைபாடுகள் வருகின்றதோ, எப்போதெல்லாம் துஷ்டர்களை அழிக்க வேண்டுமோ, எப்போதெல்லாம் நல்லவர்களை காக்க வேண்டுமோ, எம்பெருமான் அவதாரம் எடுக்கின்றான். அந்த அவதாரமானது அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்ற மாதிரி எம்பெருமானுடைய அவதாரமானது அவனுக்கு பிறப்பே இல்லை, ஆனால் பல பிறப்புகள் பிறந்து கொண்டே இருக்கின்றான், பல அவதாரங்களை எடுக்கின்றான் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அவதாரத்தின் நோக்கமானது வேதங்களிலே சொல்லப்பட்டுள்ளது என்னன்னா, தர்மத்தை நிலைநாட்ட, துஷ்டர்களை அழிக்க, சாதுவை சம்ரக்ஷணம் செய்ய, நல்லவர்களை காப்பதற்காக எம்பெருமான் அவதாரிக்கிறான் அப்படின்னு வேதங்கள் காட்டுகின்றன. ஆனா ராமானுஜர் என்ன சொன்னார்? இல்லவே இல்லை, எம்பெருமானுடைய அவதாரமானது சாது சம்ரக்ஷணத்திற்காக மட்டுமே அப்படின்னு அறுதியிட்டு சொன்னார். எப்படி அறுதியிட்டு சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவர் விளக்கினார். எம்பெருமான் அவதாரம் பண்றான், ராமனாக அவதாரம் செய்து 11,000 ஆண்டுகள் இந்த பூவுலகிலே இருந்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க. காட்டுல எல்லாம் இருந்தார். காட்டுல இருந்ததெல்லாம் எதற்காக? அந்த ராவணனை அழிப்பதற்காகவா? இல்லையே. ராவணனை அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? மிகவும் சுலபமாக அழித்திருக்கலாமே. அங்க மேல வைகுண்டத்திலேயே இருந்துட்டே அங்கிருந்து சக்கராயுதத்தை அனுப்பி நீ போய் அழிச்சிட்டு வா, அழிச்சிட்டு வந்துட போறது. இல்ல யாராவது ஒரு நித்திய சூரிய அனுப்பி நீ போய் அழிச்சிட்டு வானா அழிச்சிட்டு வந்துட போறா. அதற்கு எதுக்கு எம்பெருமான அவதாரம் எடுக்க வேண்டும்? 11,000 ஆண்டுகள் இங்கு கஷ்டப்பட வேண்டும். என்ன ராவணன் கம்சனை அழிப்பதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போர் பண்ணி அழிக்கணுமா? அப்ப அது பெருமையாவா இருக்கு? பெருமையா இல்லையே. எம்பெருமானவன் பல பராக்கிரமங்களை, பல கத்திகளை தன்னுள் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்டவன் 11,000 ஆண்டுகள் இந்த பூவுலகிலே தங்கி அவர்கள் மீது போர் செய்து அழிக்க வேண்டுமா? இல்ல, இது ஒரு பெருமையாவே நமக்கு தெரியல. மற்ற அவதாரங்களை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. பிரகல்லாத அவதாரம், நரசிம்மன் இரண்யகசிபு அழிக்கிறதுக்கு அந்த தூண்ல இருந்தா வரணுமா? அவர் சங்கல்பம் பண்ணாவே அழிஞ்சிருக்கலாமே. இல்ல கம்சனை அழிப்பதற்கு அதே மாதிரி பண்ணிருக்கலாமே. எதற்காக எம்பெருமான் அப்போ அவதாரம் பண்ணணும்? இது ஒரு பெருமையாக தெரியவில்லை. துஷ்டர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் அவதாரம் எடுக்கின்றான்னா அது ஒரு பெருமையா தெரியல. அதே நேரத்துல எம்பெருமானானவன் சாது சம்ரக்ஷணம் செய்வதற்காக அவதாரம் பண்ணுகின்றான். சபரி அற்புதமா ஒரு பழம் கொடுக்குறா, இந்தா பழம் கொடுக்குறா. ராமன் எம்பெருமான் மிகவும் ஆசையாக எடுத்து உண்ணுகின்றான். அங்கு ஹனுமனை ஆற தழுவிக் கொள்ளுகின்றான். சுக்ரீவனோடு நட்பு பூணுகின்றான். இந்த மாதிரியான விஷயங்களை எம்பெருமான் வைகுண்டத்திலிருந்து யாரையாவது ஒரு நித்திய சூரிய அனுப்பிப்போ, இல்ல அனுமனை தழுவி விட்டு வா, நீ போய் சபரியிடம் ஒரு பழத்தை பெற்று வா, இப்படி அனுப்பிச்சா எங்கேயாவது நன்னா இருக்குமா? அப்படி பண்ணா அது ஏற்றமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்றமாக இருக்காது. நிச்சயமா ஏற்றமாவே இருக்காது. அப்போ இது அவனுடைய பெருமையை குலைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ எம்பெருமானுடைய அவதாரமானது எதற்காக நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சாது சம்ரக்ஷணம், நல்லவர்களை காப்பதற்காகவே எம்பெருமானானவன் அவதாரம் செய்கின்றான். அப்படி அவதாரம் பண்ணாதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் அந்த அன்பை, அவர்களுடைய அன்பை தான் பெற்றுக்கொள்ள இயலும் அப்படிங்கிறது நன்றாகவே தெரிந்து எம்பெருமானானவன் அதற்காக மட்டுமே அவதாரம் பண்ணுகின்றான். அப்போ இதெல்லாம் நடக்கிறது. ராவணவதம் நடக்கிறது, கம்சவதம் நடக்கிறது. பிரகல்லாதனுக்காக நரசிம்மர் இரண்யகசிபுவை அழிக்கின்றார். இப்படிலாம் இருக்கே. அப்பெல்லாம் அதெல்லாம் எதற்காக நடக்கின்றது? அதுக்காக எம்பெருமான் வரவே இல்லை. அவன் என்ன பண்றா? இவாளை ரட்சிக்கணும்னு வந்தான். வர வழியில இவாளா விட்டில் பூச்சி மாறி அவளா இவர் மேல விழுந்து தன்னை மாய்த்து கொள்ளுகின்றார்கள். எம்பெருமானுடைய இஷ்டமே இல்லை, அதெல்லாம் பண்ணணும்னு இஷ்டம் இல்லை.
ராமாயணத்துல கூட பாருங்கோ, எத்தனை தடவை நிறைய வாய்ப்புகளை வாரி வாரி வழங்குகின்றார். இன்று போய் நாளை வா, எப்படியாவது தெரிந்திட மாட்டையா அப்படின்றதுக்காகத்தான் நான் இத்தனை வாய்ப்புகள் அளிக்கின்றேன் அப்படிங்கிற ராமன் எம்பெருமான். அப்போ எம்பெருமானுடைய அவதார நோக்கமானது துஷ்டர்களை அழிப்பது அல்ல. எம்பெருமானுடைய அவதார நோக்கம் நல்லவர்களை காப்பதற்காக மட்டுமே அப்படின்னு நன்றாக புலப்படுகின்றது. இத ராமானுஜர் அதி அற்புதமாக வேதங்கள் சொன்னதை விட அது ஒரு படி மேல போய் சொன்னார். அப்போ ராமானுஜர் இதை எங்கிருந்து கற்றார்? ராமானுஜர் எங்கேயோ பார்த்திருக்கணும் இல்லையா? ஏதோ ஒன்று அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ இவர் எங்கிருந்து இதை எடுத்தார் என்னும் கேள்வி நமக்கு எழுகின்றது. திருவாய்மொழியில் அதி அற்புதமாக ஒரு பாசுரம். என்ன பாசுரம்னா, மழுங்காத வைநிதிய சக்கரநல் வளத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் உள்ளூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடற்சோதி மறையாதே. எம்பெருமானே, நம்மாழ்வார் பாடுறார் பெருமானை பார்த்து, பெருமானே, அன்று முதலையானது கஜேந்திரன் அந்த யானையினுடைய காலை கவ்விக்கொண்டது. அது போராடி பார்த்தது, முடியல. அதுக்கப்புறமா ஆதிமூலமேன்னு ஒண்ணு அழைச்சது. நீ என்ன பண்ண? ஓடோடி வந்தாய். எதுக்கு ஓடோடி வந்த? அதுவும் கருடனை தன் தோளிற்றில் போட்டுக்கொண்டு, கருடன் வேகமா போலியோ என்னமோ அப்படின்னு கருடனையே தன் தோளில் சுமந்து கொண்டு எம்பெருமான் ஓடோடி வந்து அந்த முதலையை கொன்று அதனை வதம் செய்து கஜேந்திரனை காத்தார். அவரை கஜேந்திரனை காப்பதற்காக எம்பெருமானானவன் ஓடோடி வந்தான். இல்லையே, அந்த முதலையை அழிப்பதற்காக கூட சொல்லலாமே அப்படின்னா இல்லை. அந்த முதலையை அழிக்க வேணும்னா என்ன பண்ணிருக்கலாம் எம்பெருமான்? அந்த வைகுண்டத்தில் இருந்து கொண்டே சக்கராயுதத்தை அனுப்பியிருந்தால் அந்த சக்கராயுதம் சர்வசாதாரணமாக அந்த முதலையினை வதம் செய்து விட்டு சென்றிருக்கும். பண்ணல. சங்கல்ப மாத்திரம், ஒரு சங்கல்பத்தின் மூலமாக முதலை அழிய கடவுதுன்னு அவர் நினைச்சா போதும், அழி போயிடுவது. அதையும் பண்ணல. ஓடோடி வந்து இங்க வந்து பார்த்து பார்த்து அதனுடைய வதத்தினை செய்தார் எம்பெருமான். ஏன்னா கஜேந்திரனுக்கு எதுவும் ஆய்விடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து பண்ணார். அடுத்ததா அப்போ முதலையை அழிப்பதற்காக அவர் அவதாரம் எடுக்கவில்லை, அவர் ஓடி வரவில்லை. கஜேந்திரனை காப்பதற்காகவே அந்த யானை என்ன பண்ணித்து? அது புஷ்பத்தினை எம்பெருமானுக்கு மிகவும் பக்தியுடனும் பிரேமையுடனும் சமர்ப்பித்தது. கஜேந்திரன் சொல்லித்தான், என்ன நான் காப்பாத்தி வரணும்னு நினைச்சது என்னுடைய உயிரை காக்க வேண்டும்ன்றதுக்கு இல்ல, இங்க இருந்தாலும் உங்கூட தான் இருக்க போறேன். நான் இந்த சரீரத்தை விட்டு வந்தாலும் அங்க வைகுண்டத்துல உங்கூட தான் இருக்க போறேன். எப்படியும் உன்னுடன் தான் இருப்பேன். இந்த மலரை நான் இந்த தாமரை குளத்துல இருந்து பறிச்சுட்டேன். இந்த மலர் என்ன பண்ணும்? உனக்கு அளித்தே ஆக வேண்டும், உனக்கு சமர்ப்பிக்கணும். பூவும் பூசனையும் தகுமேன்ற அந்த மாதிரி அந்த பூவினை அழிக்க வேண்டும், அதற்காக அழைத்தேன் அப்படின்னு அந்த கஜேந்திரன் சொல்லியது. அப்போ எம்பெருமான் அந்த ஓடோடி வந்தது அந்த புஷ்பத்தினை பெற்றுக்கொள்ள. வைகுண்டத்திலிருந்து புஷ்பம் கிடைச்சிக்கலாமா, பெற்றுக்கொள்ளலாமான்னா இங்கிருந்து போடலாம். சங்கல்பம் மாத்திரம் நம்ம நினைச்சுக்கலாம் பெருமானிடம் சேர்ந்ததுன்னு. அவரும் ஆமாம் வந்து சேர்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனா அந்த பக்தி பிரேமை அதுல இருக்குமானா இருக்காது. அவர் நேர்லயே வந்தார். அவ்வளவு பெரியவர் எளிமையாக நீர்மையாக நேரில் வந்து அதனை பெற்றுக்கொண்டார் அப்படின்னா எவ்வளவு ஏற்றமா இருக்கு. இல்ல அங்க இருந்துட்டே அவர் பெற்றுக்கொண்டா அது ஏற்றமாக இருக்குமா? உனக்கு நீ மட்டும் இங்க கீழே எடுத்துக்காம வாங்கிக்காம போயிருந்தனா, அவதாரம்னு செய்யாத போயிருந்தனா, உன்னுடைய புகழுக்கு இகழ்ச்சி தான் வந்திருக்கும். உன்னோட சுடற்சோதி என்ன பண்ணிருக்கோம்? மறையாது. உன்னுடைய பெருமை இருந்திருக்காது. நீ அங்கிருந்து கிளம்பி ஓடி வந்ததுனால உனக்கு பெருமைதான் அப்படின்னு சொல்றார். அப்போ கஜேந்திரனை காப்பதற்காகவே எம்பெருமான் ஓடி வந்தான் சொன்னதை கொண்டு ராமானுஜர் அதி அற்புதமாக எம்பெருமானுடைய அவதார நோக்கத்தினை மிகவும் சிறப்பாக நமக்கு விளக்கத்தினை கொடுத்தார் அப்படிங்கிறது சரித்திரம் நமக்கு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட வேத சாகரமாக இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி என்ற கடலிலிருந்து அந்த சாரம், வேதத்தினுடைய சாரங்கள் மிகவும் தெளிவாக கிடைக்கின்றது அப்படிங்கிறது தான் இங்கு அற்புதமாக நமக்கு காட்டப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. விஸ்வஜனானு மோதனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடலை நாம பாக்குறோம். பார்த்தோன்னா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஒரு தடவையா, ரெண்டாவது தடவை போகும்போது போலாமே, கடற்கரைக்கு தானே போயிட்டு வரலாமே, போயிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது. திருவாய்மொழி எப்படி சந்தோஷம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா, அடியவர்களுக்கும் சந்தோஷம், நித்திய சூரிகளுக்கும் சந்தோஷம். இது மட்டும் இல்ல,
பகவானுக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த திருவாய்மொழி. எப்படிப்பட்டதா இருக்கான், எவ்வளவு அற்புதமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் பரவும் ஆயிரம், எப்படிப்பட்ட அற்புதம். தூ முதல் பத்தர்க்கு, அது மட்டும் இல்ல, தென்னாவென்னம் என்னம்மான் திருமாலிருஞ்சோலையானே பார் பரவின் கவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவாக அதுவானது அவ்வளவு அற்புதமாக அனைவரையும் கவரக்கூடியதாக, அனைவருக்கும் இன்பத்தினை அளிக்கக்கூடியதாக, சந்தோஷத்தினை நித்திய நிம்மதியினை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழியானது நமக்கும் சந்தோஷத்தை அளிக்கின்றது, நித்திய சூரிகளோடு சந்தோஷம் அளிக்கின்றது. அது மட்டும் இல்ல, பகவானுக்கே அது சந்தோஷத்தை கொடுக்கின்றது அப்படின்றது அற்புதமாக காட்டக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததா சர்வார்த்ததம். சர்வார்த்ததம் அப்படின்ற அந்த சப்தத்தாலே கடலானது என்ன சொல்லப்படுகிறதுன்னா, கடல் மிக மிக அற்புதமான பொருள்களை தன்னுள்ளே கொண்டிருக்கின்றது. கடல்ல பாருங்க, கடல்ல உள்ள போய் முத்து குளிக்கிறா அப்படிங்கிறா. முத்து விலை உயர்ந்தது, ரத்தினங்கள் விலை உயர்ந்தது, அதெல்லாம் எங்க இருக்கு? கடலுக்கு அடியிலே இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, தற்காலத்திலே அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய அது கூட எங்க கிடைக்கிறதுனா கடலுக்கு அடியில் கிடைக்கின்றது. அதெல்லாம் இப்ப பொக்கிஷமாக கருதப்படுகின்றது. எல்லாத்தையும் எது கொண்டிருக்கு? கடல் தன் உள்ளே கொண்டிருக்கின்றது. திருவாய்மொழி பார்த்தா எப்படி இருக்கு? சகல புருஷார்த்தங்கள், என்னென்ன புருஷார்த்தம் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்னா இருக்கு, எல்லாத்தையும் ஒன்றாக தன்னுள்ளே கொண்டுள்ளது திருவாய்மொழி. குருகூர் சடகோபன் சொன்ன பாடலோட ஆயிரத்தில் இவையொரு பத்தும் பயிற்ற வல்லார்களுக்கு அவன் நாடும் நகரமும் நன்குடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூலகுக்கும் தரும் ஒரு நாயகமே. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி. வேதத்தை படிச்சோம்னா கூட நம்ம மனசுல நிக்குமான்னு தெரியாது, ஆனா திருவாய்மொழியை படிச்சா நம்ம மனசுல நிற்க ஆழ்வார் சாதிக்கிறார். அவ்வளவு அற்புதமாக என்னோட மனசுக்கு நல்லா புரியுறது, என் மனசுல நிக்கிறது. அதுக்கு என்ன பண்ண? திருவாய்மொழி தான் அது வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய. மிக்க வேதியர் வேதத்தின் வேதத்தின் சொல்லப்பட்ட பொருட்கள்லாம் என்னோட மனசுல நிக்கிறதுங்களா, அதுக்கு காரணம் திருவாய்மொழி அவ்வளவு அர்த்தங்களை பொதிந்திருக்கின்றது அப்படிங்கிறது சர்வார்த்ததம் அப்படிங்கிற அந்த சப்தத்தினாலே காட்டப்படுகின்றது. ஷடகோபவான்மயம். ஷடகோபவான்மயம் ஒரு காலத்திலே பாத்தீங்கன்னா கடலானது அகத்திய முனிவருடைய தன்னுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு என்ன பண்ணித்தான்? அகஸ்திய வாங்மயம் அப்படின்ற பெயருடன் வழங்கப்பட்டது. குருகூர் சடகோபன் ஆகிய நம்மாழ்வாருடைய சொல்மாலையிலிருந்து வெளிப்பட்ட அருளிச் செயலான இந்த திருவாய்மொழியானது ஷடகோபவான்மயம் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு அற்புதமாக விளங்குகிறது. அப்படிங்கிறத ஷடகோபவான்மயம் அப்படின்னு சொல்றார். நம்ம பார்த்தோம், நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் 35 திருநட்சத்திரங்கள் இந்த உலகத்திலே எழுந்தருளி இருந்தார். ஆனா குழந்தையிலிருந்தே அவர் சாப்பிடல, பால் குடிக்கல, அழல அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்னத்தை தான் சாட்டார்? எப்படி 35 வருஷம் உயிரோடு இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது திருவாய்மொழியில அதுக்குண்டான விளக்கத்தினை நம்மாழ்வாரே கொடுக்கின்றார். என்ன சொல்றார்? உண்ணுஞ்சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? கண்ணனெம்பெருமானையே சோறாகவும் கண்ணனெம்பெருமானையே நீராகவும் கண்ணனெம்பெருமானையே வெற்றிலையாகவும் கொண்டு வாழ்ந்தார். இந்த பூவுலகிலே இருக்கும்போது வரை அந்த கண்ணனெம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது அதி அற்புதமாக நமக்கு காணப்படக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. சடகோப வான்மயம் சகசிரசாகோபனிஷத் சமாமியகம் அப்படின்ற அந்த சப்தத்தின் மூலமாக நமக்கு என்ன விளக்கப்படுகிறதுனா, கடல்ல பல ஆறுகள் சேர்றது, பல கிளைகளாக சேர்றது, உள்ள என்னென்னவோ பொருட்கள் வழியில இருக்கக்கூடிய எல்லா கனிமங்களையும் எடுத்து கடலிலே சேர்க்கின்றது. திருவாய்மொழி எல்லாம் பொதிந்து இருக்கு. அதுல என்ன எல்லாம் சேர்றது? சாக்கைகள், வேதத்தினுடைய என்னென்ன சாக்கைகள் இருக்கோ, சாம வேதத்தினுடைய சாக்கைகள் இருக்கோ அனைத்தும் இருக்கின்றது. வேத சாரமாக விடுகின்றது. உபனிஷத்துக்கள் அனைத்தையும் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, ஆகமங்களையும் கொண்டிருக்கின்றது. அதி அற்புதமாக எல்லா கிளைகளையும் ஒரு சேர கொண்டிருக்கக்கூடியதுதான் திருவாய்மொழியாக விளங்குகின்றது. அப்படிங்கிறது இந்த சப்தத்தின் மூலமாக நமக்கு காட்டப்படக்கூடியது. இப்படி அதி அற்புதமான மிகவும் உயர்ந்த பொருளினை, உயர்ந்த ஏற்றத்தினை கொண்டிருக்கக்கூடியது திருவாய்மொழி அப்படிங்கிறது நமக்கு காட்டப்படும். அதனாலதான் திருவாய்மொழி பாருங்க, பெருமாள் மற்ற பிரபந்தங்களானது எம்பெருமான் புறப்பாட்டின் போது சேவிக்கப்படும். காஞ்சிபுரத்திலையும் பார்த்தோம்னா வரதர் முன்னாடி பிரபந்தங்களும் பின்னாடி வேதங்களும் ஓதப்படுகின்றது.
ஆனா எம்பெருமானே, அதுவும் வரதன், நம்ம சம்பிரதாய பெருமாள், அவன் பித்தன். எதுல பித்தன்? பிரபந்தத்திலே பித்தன், திருவாய்மொழியிலே பித்தன். அப்படிப்பட்ட எம்பெருமானானவன் எங்கெல்லாம் ஓதப்படுகின்றதோ அங்க பின்னாடியே ஓடி வரான். ஆனா திருவாய்மொழி மட்டும் புறப்பாட்டின் போது ஓதப்படுவதில்லை. பெருமான் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அமர்ந்த இடத்திலே ஓதப்படக்கூடிய ஒரு பிரபந்தமாக, பிரபந்தங்களிலே தலை சிறந்ததாக கருதப்படுகின்றதுன்றது நமக்கு இவற்றின் வாயிலாக நமக்கு காட்டப்படக்கூடிய ஒரு ஏற்றமாக இருக்கின்றது அப்படிங்கிறது சொல்லி, இதிலே ஏதோ அடியனுடைய ஞானத்திற்கு ஏற்றவாறு குற்றங்குறைகள் இருந்திருக்கலாம். அந்த குற்றங்குறைகளை மன்னித்தருளுமாறு பிரார்த்தனை செய்து கொண்டு மேலும் 10வது பகுதி, கடைசி பகுதியை அனுபவிக்கலாம் என்று சொல்லி இந்த சிற்றுரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.